ஹாய், ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அ நம்மளோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிட்டோம். சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் ரீச் ஆயிருக்கோம். என்ன நம்பி இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கும்போது 1001 இருக்கு சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்டு. இந்த 1001 பேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அ என்ன நம்பி இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முருகா சரணம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முருகர் அப்பாவோட தைப்பூசம் வருது இல்லைங்களா? நெக்ஸ்ட் மந்த் அதாவது பிப்ரவரி மந்த் 1ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூசம் வருது. ஸோ எல்லாரும் ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும் தைப்பூசத்துக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான விரதம் இருக்கணும், எவ்வளோ நாள் விரதம் இருக்கணும், விரதம் இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பதிவு தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலி தைப்பூசத்துக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். எவ்வளோ நாள் விரதம் இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படின்றது. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எவ்வளோ நாள் விரதம் இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லிடுறேன் இந்த வீடியோல. அ தைப்பூசத்துக்கு நீங்க விரதம் வந்து தைப்பூசத்து அன்னைக்கு விரதம் இருந்தா மட்டும் போதும். இத எப்படி நீ சொல்றன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது பெரியவங்க கிட்ட இந்த மாதிரியெல்லாம் கேட்டது நான் சொல்றேன். 2வது நான் ஃபாலோ பண்றதுமே அதுதான். தைப்பூசத்துக்கு நீங்க விரதம் இருக்கீங்க, ஒரு வேண்டுதல் வேண்டினா, நீங்க அன்னைக்கு தைப்பூசத்து அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்தா போதும். அத தாண்டி உங்களுக்கு பெர்சனலா ஏதாவது வேண்டுதல் இருக்கு. எனக்கு வந்து வீடு கட்டணும், இல்ல என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பொறக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்க விரதம் இருந்தீங்கன்னா, அது நீங்க தனிப்பட்ட விரதம். அது வந்து தைப்பூசத்தோட நீங்க வந்து ஒண்ணா சேர்த்துக்காதீங்க. நீங்க தைப்பூசம் விரதம் வந்து தைப்பூசத்து அன்னைக்கு இருந்தா மட்டும் போதும். இல்ல எனக்கு 48 நாள் நான் வந்து விரதம் இருந்து அது தைப்பூசத்தோடு சேர்ந்து வரா மாரினா, நீங்க அந்த 48 நாள் விரதத்த எப்போத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, இந்த டிசம்பர் 15ஆம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ணி, அடுத்த பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க 48 நாள் கணக்கா வச்சு நீங்க விரதம் இருக்கலாம். ஆனா, நீங்க தைப்பூசத்துக்காக மட்டும் தான் விரதம் இருக்கிறீங்கன்னா, அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்தா போதும். நீங்க பெர்சனலா உங்களுக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. நான் வீடு கட்டணும், என் கடன் அடைக்கணும், என் பிள்ளைக்கு உடம்பு சரியா போகணும், என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியா போகணும், குடும்பம் நல்லா இருக்கணும், இல்ல எனக்கு குழந்தை பொறக்கணும். இந்த மாரி ஏதாவது பெர்சனலா உங்களுக்கு வேண்டுதல் இருந்துச்சுன்னா, நீங்க அந்த 48 நாள் விரதத்த நீங்க தனியா கடைபிடிக்கலாம். அதே மாரி 21 நாள் விரதம், 11 நாள் விரதம், இது எல்லாமே வந்து உங்களோட பெர்சனல் ரீசனுக்காக நீங்க இத கடைபிடிக்கலாம். இது எப்ப தொடங்கணும், எப்ப தொடங்க வேண்டாம் அப்படின்றது அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ, உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் தோணுதுன்னா இன்னைக்கு பண்ணலாம். இல்ல எனக்கு சண்டே நல்ல நாள் தோணுதுன்னா நீங்க சண்டே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க எப்ப ஒரு 48 நாள் விரதம் இருந்து, நான் என் முருகனுக்காக இந்த வேண்டுதல் நான் வச்சு, என் பிள்ளைக்காக முருகன்கிட்ட இந்த வேண்டுதல் வைக்கிறேன். ஒரு 48 நாள் நான் வந்து கட்டாயமா அசைவம் சாப்பிடாம, எந்த ஒரு தவறான சொல்லும் பேசாம, அடுத்தவங்கள பத்தி புறம் பேசாம, பழிச்சொல் சொல்லாம, நான் 48 நாள் முருகனுக்கு ஒதுக்கி, என் பிள்ளைங்களுக்காகவோ, இல்ல எனக்கு ஒரு பெர்சனல் ரீசனுக்காகவோ விரதம் இருக்கிறீங்கன்னா, அது எந்த நாள் வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த நாள்ல பண்ணணும், அந்த நாள்ல பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. முருகன்றதுனால செவ்வாய்க்கிழமை பண்ணணும், இல்லன்னா வெள்ளிக்கிழமை பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க எப்போ விரதம் இருக்கிறீங்களோ, அது எல்லாமே நல்ல நாள் தான். நம்ம ஒரு காசுக்காக தான் வந்து காசு மீன்ஸ் நம்ம ஒரு ரீசன் ஒரு காரணத்துக்காக தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுக்காக வந்து நீங்க உட்காந்து ராகு காலம், நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே கிடையவே கிடையாது. உங்களுக்கு எந்த நாள்லேருந்து நீங்க 48 நாள் கணக்கு வச்சு பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அதே தான் 21 நாளுக்கும், அதே தான் 11 நாளுக்கும். இந்த விரத முறைன்றது நீங்க சாப்பிடாம இருக்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க அசைவம் சாப்பிடாம 3 நாள் சாப்பிட்டு நல்லாவே நீங்க விரதம் இருந்து வேண்டிக்கிட்டா முழு பக்தியோட நான் எப்பவுமே நம்ம வீடியோல சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க சாப்பிடாம விரதம் இருக்கணும்னு எந்த சாமியும் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அத அவங்க விரும்பவும் மாட்டாங்க. நீங்க நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா அவங்களுக்காக நீங்க ஒரு சின்ன விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க. அசைவம் சாப்பிடாம, பழிச்சொல் சொல்லாம, அடுத்தவங்கள பத்தி புறம் பேசாம, தவறான வார்த்தைகள உபயோகப்படுத்தாம, இதெல்லாம் தான் அந்த விரதத்துல அடங்குமே தவிர, 3 வேளையும் சாப்பிடாம இருக்கிறது, நீங்க விரதம்னா ரொம்ப கடுமையா இருந்து உங்கள வருத்திட்டு தான் நீங்க விரதம் இருந்தா தான், நீங்க கேட்டத குடுப்பாங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ இதுல ரொம்ப தெளிவா இருங்க.
கண்மூடித்தனமா வந்து நான் சாமிக்காக இத பண்றேன், அத பண்றேன்ட்டு நீங்க வந்து உங்களையும் வருத்திக்காதீங்க. உங்களோட ஹெல்த் ரொம்ப 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 பிரியாரிட்டி. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கணும். இல்ல என்னால ஒரு வேளை கண்டிப்பா சாப்பிடாம இருக்க முடியும். என்னால 2 வேளை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றவங்க இருந்துக்கலாம். ஆனா 3 வேளை சாப்பிடாம இருந்து, இல்லன்னா 2 வேளை சாப்பிடாம இருந்து உங்கள வருத்திக்கணும் அப்படின்றது எந்த ஒரு நிபந்தனையும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அத முதல் கடவுள் விரும்பவும் மாட்டாரு. உண்மையான பக்தி, உண்மையான அன்பு, காதல் இது எல்லாமே இருந்தா போதும் கடவுள்கிட்ட. நீங்க என்ன வேண்டினாலும் கண்டிப்பா உங்களுக்கு அப்படியே குடுப்பார். அதுவும் நம்ம முருகரப்பா சொல்லவா வேணும்? சொல்லுங்க. கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு நிறைவேத்தி வைப்பாரு. ஸோ இப்ப விரதம் வந்து எப்படி எத்தன நாள் இருக்கணும்? இதுக்கு ஒரு கிளாரிட்டி குடுத்துட்டேன். தைப்பூச விரதம் இருக்கவங்க தைப்பூசத்து அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்தா போதும். உங்களுக்கு பர்சனலா ஏதாவது பிரச்சனை, நான் அதுக்காக இவ்வளோ நாள் விரதம் இருந்து வேண்டிக்கிறேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க இத்தன நாள் விரதம் இருந்து நீங்க வேண்டிக்கலாம். ஆனா குழப்பிக்காதீங்க. தைப்பூசத்துக்கு 48 நாள் விரதம் இருக்கணும், 21 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2வது விரதம் இருக்கும்போது என்னலாம் பண்ணணும், என்னலாம் பண்ணக்கூடாது. டெய்லி குளிக்கணுமா? இல்ல தலை குளிக்கணுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருந்தீங்க, தைப்பூசத்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம இருந்து, ஈவினிங் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் வந்து பட்டினியாவே கிடக்கணும்னு அவசியம் கிடையாது. பால், பழம் இந்த மாதிரி நீங்க ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். இல்ல என்னால இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க நீங்க இருங்க. ஆனா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் உங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. மத்தபடி இந்த 48 நாள்லாம் விரதம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு எல்லாமே நீங்க டெய்லி குளிங்க. வாரத்துல 2 நாள் தலைக்கு குளிச்சா போதும். இல்ல எனக்கு அதுக்கே ஒத்துக்காதுன்றவங்க, வீக்லி ஒன்ஸ் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. தினமும் குளிச்சுட்டு சாமி முன்னாடி நின்னு விளக்கேத்தி எப்பவும் பண்ற மாரி பண்ணுங்க. ஸ்பெஷலா இதெல்லாம் பண்ணி, அப்படிலாம் பண்ணி தான் விரதம் இருக்கணும். சாமிக்கு இதெல்லாம் உங்களால படைச்சு தான் விரதம் இருக்கணும். நம்மளால 1 டம்ளர் பால் காய்ச்சி வைங்க, அது போதும். இல்லையா ஒரு துண்டு வெல்லம் வைங்க, அது போதும். நாம எத குடுக்குறோம், எப்படி குடுக்குறோம், எவ்வளோ உள்ள அன்போட குடுக்குறோம் அப்படின்றதுல தான் சாமி நம்மகிட்ட இருந்து அத ஏத்துப்பாரா, ஏத்துக்க மாட்றாரான்றதே இருக்கு. நீங்க காஸ்ட்லியா குடுத்து அவருக்கு எது வாங்கி குடுத்தாலும், உங்ககிட்ட உண்மையும், நேர்மையும், அன்பும் இல்லன்னா, நீங்க எவ்வளோ செஞ்சோம் அதுக்கு பலன் கிடையவே கிடையாது. ஸோ நீங்க வந்து எது செஞ்சாலும் உள்ளன்போட உண்மையா செய்யுங்க. விரதம் இருக்கும்போது தயவு செஞ்சு அடுத்தவங்கள பத்தி குறை சொல்லாதீங்க. பழிச்சொல் பேசாதீங்க. மனசுல இருக்க அந்த கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் விடுத்துட்டு எப்பவுமே பாசிட்டிவா நேர்மறை எண்ணங்களோடவே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு விரதத்துல இருக்கும்போது உங்களால என்ன முடியுமோ, உங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அத அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்லா மனசார சாமி கும்பிடுங்க. இதெல்லாம் படிச்சு எல்லாம் பாட்டெல்லாம் பாடி தான் வந்து இது பண்ணணும். உங்களுக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு நெறைய டைம் இருக்குன்னா திருப்புகழ் படிங்க, வேல்மாறல் படிங்க. இல்ல நான் வேலைக்கு போறேன். எனக்கு டைமே இல்லங்க. நான் காலையில ரொம்ப ஹரிபரியா கிளம்பிடுவேன்னா, ஒண்ணும் இல்ல. காலையில எழுந்து குளிச்சுட்டு எப்பவும் போல விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுங்க. நீங்க பஸ்ல போம்போதோ, ட்ரெயின்ல போம்போதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள, முருகன் ஸ்லோகங்கள சொல்லிட்டே போங்க. அது போதும். நீங்க இவ்ளோலாம் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணணுன்ட்டுன்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ விரதம் இருக்கும்போது டெய்லி குளிக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. டெய்லி குளிங்க. முடியாதவங்க விட்டுருங்க. ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு தலை குளிச்சா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு டேப்லெட் போட்டு தான் ஆகணும். என்னால வந்து சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்றவங்க, இது எல்லாமே வந்து உங்களோட பொறுத்து தான். ஸோ தினமும் நீங்க குளிங்க. ஆனா தலைக்கு டெய்லி குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த உடல் உறவுல இருக்கலாமா? இருக்கக்கூடாதான்னு சில பேர் கேட்பாங்க கணவன், மனைவி. கண்டிப்பா இருக்கலாம். அது தவறு கிடையாது. நீங்க இது வந்து விரதத்துல ஒரு பாட்டு தான். இதுக்காக நான் 48 நாளும் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது வந்து நம்மளோட டெய்லி நடைமுறை. அது ஒரு இயற்கை தான். இயற்கை நிகழ்வு. அதெல்லாம் தவிர்க்கணுன்ட்டு அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தீங்கன்னா, காலையில எழுந்து குளிச்சுட்டு நீங்க விளக்கேத்துங்க. இது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க. நார்மலா நீங்க சாமிகிட்ட வேண்டிட்டு விரதம் இருங்க. முக்கியமான விஷயம், நீங்க வந்து நேர்மையா இருக்கணும். பொய் சொல்லாம அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம விரதம் இருந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா, நிச்சயம் உங்களோட வேண்டுதல நிறைவேத்துவாரு. ஸோ இதெல்லாம் தான் விரத நாட்கள்ல நீங்க பண்ணணும். என்ன படைக்கணும், எப்படி சாமி கும்பிடணும், இது எல்லாமே அவங்க வீட்டோட வழிமுறைகள் தான். உங்ககிட்ட பால் தான் இருக்குன்னா பால் படைச்சுக்கோங்க. இல்ல நீங்க நான் நல்லா சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி நெய்வேத்தியம்லாம் பண்ணி செய்வேன்னா, நீங்க பண்ணி படைச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மளோட இதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஐயோ! என்னால இன்னைக்கு எதுவுமே படைக்கவே முடியல. நீங்க வந்து உங்க மனச நொந்துக்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அத அன்போட குடுத்தீங்கன்னா, அத அன்பா அழகா ஆசையா ஏத்துப்பாரு நம்ப அப்பா. அவருக்கு தெரியுங்க நம்மளால என்ன முடியும். இந்த பிள்ளை வந்து நமக்கு வந்து அன்ப தான் குடுக்குதா, இல்ல இது கஷ்டப்பட்டு செய்யுதா அப்படின்ற அவருக்கு தெரியுங்க. ஸோ அதனால நீங்க அதெல்லாம் நொந்துக்காதீங்க. என்னால செய்ய முடியலன்னு நொந்துக்காதீங்க. முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. டெய்லி போக முடியலன்னா, வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அது அன்போடையும், முழு ஆத்ம திருப்தியோடையும் நீங்க செஞ்சீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும்.
கிடைக்கும். ஸோ அதெல்லாத்தையும் விட முழுசா நீங்க அவர கண்மூடித்தனமா நம்பிடணும். அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டு மொத்தத்தையும் அவர்கிட்ட குடுத்துருங்க. குடுத்துட்டு நான் உன்கிட்ட குடுத்துட்டேன். நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, நீங்க எப்பவும் உங்களோட வேலைகள செய்ய ஆரம்பிச்சுருங்க. நீங்க பாட்டுன்னு நம்ம வேண்டுதல் வச்சா நடக்குமா? நடக்காதா? கண்டிப்பா நடத்தி குடுத்துருவாரா? அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. கண்டிப்பா நடத்தி குடுப்பாரு. கண்டிப்பா எல்லாமே நடக்கும். அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க பாட்டுன்னு உங்களோட டெய்லி ரொட்டீன பார்க்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ கண்டிப்பா நடக்கும். இந்த தைப்பூசத்துக்கு நீங்க என்ன வேண்டின்னு விரதம் இருந்தாலும், அது அப்படியே நடக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். உங்க எல்லாருக்காகவும் வேண்டுதல் வேண்டிக்கிறேன். இத தாண்டி பெர்சனலா உங்களுக்காக நான் சாமிகிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்ரெடி நான் வந்து நெறைய பேருக்காக நானும் இது பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க விரதம் இருக்கும்போது, உங்களோட பெர்சனல் ரீசனுக்காக விரதம் இருக்கிறம்போது, நீங்க உங்களுக்காக மட்டும் இல்லாம, நான் எவ்ரி வீடியோல சொல்றது, கண்டிப்பா எல்லாருக்காகவும் சேர்த்து வேண்டிக்கோங்க. எவ்ளோ குழந்தைங்க நோய் நொடியினால கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க. ஒரு நிமிஷம் அந்த குழந்தைங்களுக்காக நம்ம வேண்டிக்கினா எந்த ஒரு இதுவும் ஆக போறது கிடையாது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பொறக்கணும்னு வேண்டிக்கோங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு, கடன்ல இருக்கவங்க அவங்களுக்கு கடன்லேருந்து மீண்டு வரணும்னு வேண்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க அடுத்தவங்களுக்காக வேண்டும்போது மட்டும் தான், உங்களோட உங்களோட கஷ்டங்களும் தீரும். உங்களோட கர்ம வினைகளும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே வந்து சுயநலமா தனக்குன்னு மட்டும் வேண்டிக்காம, நீங்க கொஞ்சம் பொதுநலமா அடுத்தவங்களுக்காகவும் வேண்டிக்க பாருங்க. உங்களால முடிஞ்ச உதவிய தயவு செஞ்சு எல்லாருக்கும் செய்யுங்க. அ என்ன கேட்டீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு நாம உதவும்போது எனக்கு என்ன பெர்சனலா கேட்டீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம உதவும்போது, அந்த இடத்துல தான் வந்து கடவுள் அதிகமா இருப்பாரு அப்படின்றது என்னோட நம்பிக்கை. தயவு செஞ்சு முடிஞ்ச உதவிய எந்த மூலியமானாலும், அது நான் பணமா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு வந்து மாரல் சப்போர்ட்டா கூட இருக்கலாம். நீங்க பணம், காசு குடுத்து தான் உதவணும்னு இல்ல. ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அந்த இடத்துல போய் நீங்க கை குடுத்து, "ஒண்ணும் இல்ல நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற அந்த 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 ஒரு வார்த்தை போதும். அதுவே ஒரு பெரிய உதவி தான். ஸோ எல்லாருக்கும் எப்பவுமே நீங்க வந்து அன்பா நடந்துக்கங்க. உதவியா இருங்க. உங்களுக்கு பெர்சனலா ஏதாவது வேண்டிக்கணும்னா சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவங்களுக்காகவும் நான் கண்டிப்பா நிச்சயம் வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லாருக்காகவும் வேண்டிட்டு இந்த தைப்பூசத்த நல்லபடியா இருந்து உங்களுக்கு எதெல்லாம் வேண்டிக்கிறீங்களோ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும்னு மனசார நானும் வாழ்த்துறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது பர்ட்டிகுலரா இந்த ரீசனுக்காக திருப்புகழோ ஏதாவது ஸ்லோகம் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நிச்சயம் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.